ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் செம்பருத்திலிருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கி சிவப்பு கலர் மட்டும் பூத்துருக்காங்க. இங்கே எங்கள் ஊரில் நைட்டு மழை பெஞ்சிருக்கு. காலையிலேயே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஈரமாக இருக்குது. குளிரும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்மால் வரல, மேலே வரல. குளிருக்கு பயந்துக்கிட்டு மலைக்கு பயந்துக்கிட்டு கீழே உட்காந்துருக்காரு. பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை சுற்றி வானத்துக்கு மேலே அப்படியே எல்லாம் சுற்றிட்டு போகிறத பார்க்கும் போது இங்கே பாருங்க, அடடடடா அப்படிங்கிற மாதிரி இயற்கையை பார்த்தீங்களா? அவ்வளோ ரம்யமாக மேகமூட்டத்தோட குளிர்ந்த காற்று, இவங்க எல்லாம் நம்மளை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாட்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏய் இறங்குங்கப்பா, வரலாமே, சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மரம் இருக்கிறனால நல்லா அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து உட்காந்துட்டா தைரியமாக அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருவாங்க. அரிசிலாம் வச்சாச்சு, வாங்க. அந்த ஒரு ஆள் வந்தாச்சு. அடுத்து அந்த கிளி வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. விருந்துக்கு வச்சு எல்லாரையும் வாங்க வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க அப்படிங்கிற மாதிரி. உட்காராங்க பாருங்க. அந்த வருஷம் அப்படியே நேரம் அப்படியே உட்காந்துருவாங்க. அந்த இதுக்கு தான் பலகையை வாங்கி அப்படியே வச்சேன். அதில் உட்காந்தா அதில் வச்சா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த செவரத்தில் அப்படியே வரிசையாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் அங்கனக்குள்ளே வைக்கிறது வேஸ்ட்டாக தான் இருந்துச்சா, அதனால் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்படியே வச்சுட்டேன். அங்கே ஏத்தாப்பில் பூரா உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க பந்திக்கு முந்திட்டாங்க. ஏதோ சவுண்டு கேட்டுருச்சு. வந்துடுவாங்க எல்லோரும் வந்துடுவாங்க. ஆனால் புறா இறங்கிருச்சுன்னா அந்த செவரில் இடமே இருக்காது. 50 பேர் வந்து உட்காந்துருவாங்க. நெல் வச்சேன், ஆனால் ஈரமாக இருக்குது. சாப்பிடுவாங்களான்னு தெரில. அதை வச்சு நான் பார்த்துட்டேன். சரி, மழை வந்துருக்கு போல நைட்டு. இங்கே ஒரு குருவி ஒருத்தவங்க தனியாக உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து சாம்பல் குருவின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லைன்னா வயல் குருவின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய பேர் வருவாங்க. அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க அந்த பொரிகளில் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. மேலே டிஃப்ரெண்ட்டான ஒரு குருவி வருது, ஆனால் இதுக்கு பேர் தெரியலை. ஆனால் இது நெல் சாப்பிடும், பார்த்துருக்கேன். தெரியுதா? மேலே உட்காந்துருக்கு பாருங்களேன்.
இதுக்கு பேர் தெரியல, ஆனால் இது குருவியோட சேர்த்து வச்சுருக்கேன். இவங்க தான் அதிகமாக வருவாங்க. அது சொன்னேன்ல, புறா இறங்கிருச்சுன்னா கிளிக்கு இடம் இருக்காது அப்படின்னு. இறங்கிட்டாங்க பாரு. நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி புறா பறந்தோம்னா வேகமாக பறங்கும் போது அந்த இடையில ஓடுவாங்கள்ல, அது மாதிரி இப்போ போனோம்னா அப்படியே நம்மளை சுற்றி வரப்பாங்க. அந்த வீரன் வராதனால இத்தனை பேரும் தைரியமாக இறங்கிட்டு இருக்காங்க. அவர் குளிருக்கு பயந்துட்டு கீழே உட்காந்துருக்காரு. அவருக்கு மழைனாலே அவருக்கு கொஞ்சம் டேஞ்சர். உடம்பு நனைஞ்சிருமேன்னு ஒரு பயத்தில் உட்காந்துருக்காரு. இவங்க எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவாங்க. கும்பலாக வந்து இறங்கிடுவாங்க. ஆனால் இருக்காங்க, அந்த சைடெலாம் நிறையா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 500-600 புறா வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியெல்லாம். இதுக்கு கிளிக்கும் புறாவுக்கும் சண்டை தான் அப்பப்போ நடக்கும். உட்காந்துருந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணோன்னா கிளி ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. இந்த கோவத்தில் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வரும். எங்கிட்ட 2 புறா வந்து உட்காந்துருக்கு பாருங்க. இங்கே எதுக்கு வர்றாங்கன்னா இந்த பிஸ்கட்டையும் சாப்பிடுவாங்க, இந்த சாதத்தையும் சாப்பிட்டுக்கிறது. கொஞ்சம் என்ன லுக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. இப்போ நான் கீழே இறங்கி போனாலும் பறப்பாங்க. டைம் ஆயிடுச்சு, கீழே இறங்குவோம். ஆனால் ஒரு சைடு நீங்கள் பறக்கிறது மட்டும் பாருங்கள். ஆனால் திருப்பி வந்து உட்காந்துருவாங்க, அதனால ஒன்றும் கிடையாது. சல்லுன்னு பறப்பாங்க, அழகாக இருக்கும். அந்த சத்தம் பக்கத்தில் பறந்துட்டாங்க, பறக்கிறாங்க. அழகு அழகு அழகு, நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு பேசுகிறேன். பாய்.